Hi friends, welcome to Tamil Vlogs. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் தாங்க பார்க்க போறோம். அதாவது ரெண்டு விதமான ஸ்வீட்ஸ் வித்தின் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள வந்து செஞ்சிரலாங்க. மாவு அரைச்சு வச்சிருந்தா. சோ இதுக்கு வந்து நான் வந்து இங்க பாத்தீங்கன்னா பாசி பருப்பு வந்து ஒரு 1/2 கிலோ வந்து நல்லா பொன்னிறமா வறுத்துட்டு இருக்கறேன். சோ நம்ம வந்து இதுல வந்து நம்ம எல்லாமே வந்து ஒரு ஈக்குவல் குவாண்டிட்டி தாங்க போட்டு செய்ய போறோம். ஒரு குயிக்கா செய்யக்கூடியதுங்க. குழந்தைகளுக்கு நல்லா பிடிக்கும், பெரியவங்களுக்கும் நல்லா பிடிக்கும். நெய் உருண்டை, பாசி பருப்பு உருண்டை இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாருங்க நல்லா வறுத்து வருது, நல்லா வந்துட்டு பொன்னிறமாக வறுத்து வந்துட்டுருக்குங்க. ஸோ இப்போ பாருங்கள் வந்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து வந்துடுச்சு. இது நல்லா ஆறுனதும் நம்ம வந்து இப்போ வந்து மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ குயிக்காக செய்யக்கூடியது தாங்க. ஸோ இங்கே பாருங்கள் நான் வந்து பாசிப்பருப்பு மாவு வந்து அரைச்சி எடுத்தாச்சு. அதில் வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஸோ எந்த டம்ளரில் வந்து அளவு எடுக்கிறீங்களோ அதே டம்ளர் அளவுக்கு சர்க்கரையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு 1.5 டம்ளர் வந்துட்டு பாசிப்பருப்பு மாவும் 1 டம்ளர் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக போட்டு உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும்னா ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. நெய் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க, நெய்யை காய்ச்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த சர்க்கரையை வந்து இப்போ வந்து நம்ம வந்து பவுட்ரு பண்ணிக்கலாங்க. ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்க சர்க்கரை வந்துட்டு போட்டு பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் கூட போட்டுக்கலாம். நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டேன். இப்போ அந்த பாசிப்பருப்பு மாவோட ஒன்றா கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கேப்பில் நம்ம வந்து இப்போ வந்து நெய் வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த நெய்யை வந்து நான் வந்து லைட்டாக அப்படியே சூட் பண்ணி எடுத்து ஊற்ற போகிறேங்க. நல்லா சூட் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த மாவில் நல்லா ஊற்றி நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. தேவையான அளவு, அதாவது நம்ம கை பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டு ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றிட வேண்டாம், அப்புறம் இலகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கரண்டிருந்து அந்த உருண்டை உருண்டையாக இல்லாமல் நல்லா வந்துட்டு கிளறிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு கையில் வந்து கை சூடு தாங்குற அளவுக்கு வந்ததும் நல்லா வந்துட்டு கையை வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு கை நல்லா பிடிக்கிற அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு சூப்பராக இருக்குங்க, மணமாகவும் இருக்கும். பாசிப்பருப்பு செய்யறதுனால மணமாகவும் இருக்கும். ஸோ கையில் வந்து இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்து இப்போ பிடிச்சிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்வீட்ஸ் தாங்க இது வந்து. எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போயுமே இதை வந்து அடிக்கடி செய்வோம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக அப்படியே ரொம்ப இறுக்க பிடிக்காமல் சின்ன சின்னதாக செய்யுங்க. இன்னும் உங்களுக்கு பெருசானாலும் இன்னும் கொஞ்சம் பெருசானாலும் பிடிச்சிக்கோங்க. பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நான் இப்போ வந்து எல்லாத்தையும் நான் வந்து பிடிச்சி எடுத்துக்கிறேன். நல்லா இறுக்க பிடிக்காமல் நல்லா இந்த மாதிரி கை நடுவில் வச்சு பிடிங்க. ஸோ இந்த பாருங்கள் நல்லா பிடிச்சி எடுத்துட்டேங்க. ஒரு சிம்பிளான குயிக்கான பாசிப்பருப்பு உருண்டை ரெடிங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தீபாவளிக்கு சிம்பிளாக இப்படி ஒரு ஸ்வீட் செஞ்சு தீபாவளியை கொண்டாடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கல்லையும் தேங்காயும் வச்சு உள்ள பருப்பி வந்துட்டு செய்யலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இது ஈக்குவல் குவான்டிட்டி தான். இப்போ அதே அளவுக்கு பொட்டுக்கல்ல எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குங்க. இதையும் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கல்ல எடுத்து ரெண்டையும் நல்லா வந்துட்டு லைட்டாக தண்ணி விட்டு கெட்டி சட்னி அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதையும் நல்லா கொட்டிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ வந்து நம்ம நல்லா ஒரு கெட்டி சட்னி அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன். இங்கே பாருங்க நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து நல்லா வந்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேனில் வந்து நெய் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு விடுங்க. ஸோ நெய் சூடானதும் நம்ம இப்போ அரைச்சி வச்சுக்கோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு, தேங்காயும் பொட்டுக்கல்லையும்
அதை வந்து இதில் ஒன்றா போட்டு நம்ம வந்து இப்போ வந்து நல்லா கிளறி விட போகிறோம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த பேஸ்ட் வந்து இப்போ வந்து இதில் வந்து போட்டு நல்லா வந்து ஒரு கரண்டியை வச்சு ஒட்டாமல் கிளற போகிறோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து நல்லா வந்துட்டு அந்த பேஸ்ட்டு நல்லா வந்துட்டு இந்த நெய்யில் ஊற்றி நல்லா கிளறிட்டுருக்குங்க. ஒரு திக்கான கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு பேஸ்ட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நல்லா அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு அப்படியே கிளறி விட்டுருங்க. நல்லா சேஞ்ச் ஆகி உங்களுக்கு வந்து வரும். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸோ மைசூர் பாக் மாதிரியே இருக்குங்க. நல்லா வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும் நமக்கு. இதை வந்து பொட்டுக்கடலை தேங்காய் பர்பி இல்லை எப்படினாலும் நம்ம வந்து சொல்லிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா வந்துட்டு அந்த கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம வந்து இது நல்லா இது பண்ணலாங்க. அப்படியே நல்லா பிறண்டு வரும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், நல்லா வந்து ரொம்ப ஒட்டாமல் அப்படியே நல்லா பிறண்டு வரும். ஸோ இதில் வந்து நமக்கு தேவையான அளவு வந்துட்டு சுகர் இல்லை நாட்டு சக்கரை எது வேணாலும் நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா வந்திருக்கு. பார்த்தாவே உங்களுக்கு தெரியல, நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 கிளாஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகராக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நான் வந்து நாட்டு சக்கரை இன்றைக்கி வந்து நான் சேர்க்குறேன். இது நல்லா கரைஞ்சி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம வந்து அல்வா மாதிரி எப்படி ஒட்டாமல் வரும் பார்த்தீங்களா நல்லா. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்துட்டு இப்போ வந்து கொஞ்சமாக மறுபடியும் வந்துட்டு தேவையான அளவு வந்து நெய் ஊற்றி ஒரு ஸ்பூனாக வந்துட்டு இப்போ வந்து நல்லா எடுத்துக்கலாங்க ஒட்டாத அளவுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்துட்டு நெய் வந்து கீழே வந்து நல்லா வந்துட்டு அதில் தடவி வச்சுங்க. ஸோ இங்கே பாருங்க நல்லா வந்துச்சு பாருங்கள். நல்லா வெந்து ஒட்டாமல் வந்துருச்சு. ஸோ இதை வந்து நல்லா வந்துட்டு கீழே ஒரு தட்டில் வந்துட்டு நெய் தடவி அந்த கரண்டியிலேருந்து நான் வந்து அப்படியே தட்டி விடுறேங்க. ஸோ கட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா வந்துட்டு நல்லா அமுக்கி விடுங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை வந்து செஞ்சு பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான். நல்லா இது பண்ணிட்டேங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து நட்ஸ் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் கிளறும்போது கூட நட்ஸு போடலாம். நான் வந்துட்டு பிளேட்டில் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு இந்த வந்து பாதாம் பருப்பு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருக்கேன். நீங்கள் முந்திரி பருப்பு, வால்நட் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. ஸோ நல்லா ஓரளவுக்கு வந்து ஒரு 75% வந்து நல்லா ஆறி இருக்குங்க. ஸோ இப்போ வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நல்லா கட்டாயி வருங்க. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டை வந்து செஞ்சு நீங்கள் வந்து வீட்டுக்கு கொடுங்க. ஸோ அன்றைக்கே கூட தீபாவளி கூட செய்யலாம். ஒரு 20 நிமிஷம் இருந்தால் போதும். தேங்காய் பொட்டுக்கடலை எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கும். சர்க்கரை எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுங்க. ஸோ அங்கே பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அப்புறம் நல்ல ஒரு கலரில் வந்து ஒரு மைசூர் பாக் கலர் மாதிரி அந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்ஸ்லாம் வந்து செஞ்சு தீபாவளி வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி.